வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ வைசிட்டி டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அந்த ஜாம்பி மிஷின் ஒன்று தருவாங்க இல்லையா, அதை எப்படி முடிக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரைஃபில் வந்து இந்த மஞ்சள் கலர் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து பேட்ச் தான் வேண்டிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துருச்சு. முதல்ல இந்த சத்தமாக நடித்தவங்க எல்லாம் எழுதி ஓடிட்டாங்க, வேறு யார் போலீஸ் தான் இருக்குங்க. ஆனால் ஐ லைக் திஸ் கன் கைஸ். இதை வச்சு உடைக்கும் போது உங்களால் ஈஸியாக உடைக்க முடியும், கொஞ்சம் நேரத்தில் உங்களால் உடைக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டேமேஜ் கொடுத்தேன் அவனுக்கு. அட டிஎன்டி பாபு, டிஎன்டி பாபு என்னை வெடிக்க வைக்க விடுங்கடா. அந்த டிஎன்டி பாபு இப்போ வெடிக்க வெடிச்சிட்டான். அடுத்த டிஎன்டி பாபு ஓடுறா. இந்த மாதிரி இடையில கொஞ்சம் உங்களுக்கு புல்லட் முடிஞ்சிடும், அதை மட்டும் கொஞ்சம் ரீலோட் பண்ணிக்கோங்க. வாட் அ ஃபெட்டி ஃபிஷ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்லுங்கா ஒன்று உடைக்க விடுங்கடா. உடைக்க விடுங்கடா என்ன. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்க ஆரம்பிச்சோம். ஒரு கொஞ்சம் உடஞ்சிட்டு டேமேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா, இது மேலே ஏறி நின்றுக்கிட்டு அதை உடைக்கலாமாங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். இப்போ வந்தாச்சு, உடைக்க முடியுமா? ஓகே, இப்போ இங்கேருந்து உடைக்க முடியுமா? ஆனால் உடைக்க முடியுது கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இது ஒன்று போடுவோம், கிரனேட் ஒன்று போடு. எஸ், ஒன்று முடிச்சிட்டோம். ஓகே, போடு. கிட்டத்தட்ட ரெண்டு கிரனேடு, இது மூணாவது கிரனேடு, இது நாலு கிரனேட்லேயே ஒன்று முடியுது. லைக் திஸ் கிரனேட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கிரனேட் ஒன்று போடுவோம். மரத்தில் நிற்கிறதுனால கொஞ்சம் கவர் நிற்கிறது. அடி விழுந்துச்சு. 16 கிரனேடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஞ்சம் கிரனேட்லேயே முடியுது இது. ஓகே, இது கடைசி கிரனேடு போடணும். ஓகே, நம்ம 3 இதையும் முடிச்சிட்டோம். ஓகே, கொஞ்ச நேரத்தில் இவ்வளோத்தையும் முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியான பேஸாக இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பிறகு வந்து ப்ரோ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நிற்குமே ப்ரோ, அதெல்லாம் எப்படி டிஃபீட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு கன்னை வச்சு இவ்வளோ நேரமாக அதுக்கெல்லாம் டேமேஜ் கொடுத்தேன்ல, அதே கன்னை வச்சு கொஞ்ச நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணியா கொண்டுடலாம். நான் இப்போ கொண்டு காட்டுறேன். சாவுகடா. ஓஹோ கைஸ், இப்போ எனக்கு இவங்களோட லாஜிக் புரியுது. கரெக்டாக அந்த கர்ஸ்ட் பிளேஸில் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சவப்பெட்டி அதெல்லாம் இருக்கும்போது சுட்டு கொண்டா போடுறா. 4 ஸ்டார் வாண்டட் லெவலுக்கு தரமான சம்பவம் செய்ய வந்த இடத்துல சம்பவம் பண்ண வந்தவனே சம்பவம் பண்ணிட்டீங்களாடா. சம்பவம் பண்ண வந்தவன் சம்பவம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே சம்பவம் பண்ண வந்தவனே சம்பவம் பண்ணுறீங்க என்னன்னு கேளுங்களேன். இப்போ இங்கே இருக்கிறதுல ரொம்ப டாப் செக்யூரிட்டியான ஒரு இடத்துல கூட போகிறோம். ஓடுறா. அப்பாடா, இந்த இடம் கிடச்சிச்சு. இடத்துல நம்ம போலீஸை மட்டும்தான் டிஃபீட் பண்ணணும், வேறு யாரையும் பண்ண தேவை. முக்கியமாக ஹெலிகாப்டர் இப்போ வந்தானே, முக்கியமாக அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும். போய்க்கு முடிஞ்ச அளவுக்கு அடங்கு மாடலே ஷார்ட் கன்னு ஒரு 2 அடி அடிச்சுன்னா செத்து இருக்க காரணம் ஏது சாவுடா. என்னடி ஜாம்பிஸை கொண்டு வந்து 4 ஸ்டார் வாண்டட் லெவல் தந்துட்டாங்க. ஓடாமல் வண்டி எடுத்து
வலிக்குது. உயிரை கையில் பிடிச்சிக்கணும் ஓடுறேன். கடவுளை காப்பாற்றி. அப்பாடா, கடவுள் பக்கத்துலேயே ஒரு காரையை ஸ்பான் பண்ணி விட்டுட்டாரு. எடுத்து ஒரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். ஸோ இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அதுதான் போதும். ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்த மார்க் பண்ண அந்த மிஷினுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு மிஷினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பிஸ்டல்ஸ் பை ரெடி. ஓகே, பிஸ்டல் ரேங்க் ஆடங்கொய்யால நீங்கள் மட்டுமா சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன். என்னடி பொட்டை பிள்ளைங்க பற்றி வச்சுருக்கீங்க சுடுறதுக்கு? ஏன்னா அவன் செத்துருவாங்கடா என் கையால் சுடுவேண்டி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? சாவு வேற ஏதாச்சும் வெப்பன் இருக்கு? அடங்கொய்யா, வேறு எதுவும் வெப்பன் இருக்கவே முடியாது. இந்த முறை 2 கேர்ள்ஸு 2 பாய்ஸு. சாவு உனக்கு ஹெட்ஷாட் கொடுக்குறாங்க. உடுமை ஒரு ஹெட்ஷாட் வேண்டியது. ஓகே கைஸ், இப்போ இந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 குவெஸ்ட்டுக்கிட்டே முடிச்சிருவோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வீடியோ முடிஞ்ச நல்லா இருக்காதுல்ல, அதனால் 2 குவெஸ்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே சாவடிச்சிட்டோம் 1 பாயிண்ட். ஓகே, இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எனிமி இருக்கான், அவனை வந்துருவோமா? இல்லையா இந்த இடம் காட்டுது, எங்கே போகிறாங்க? காட்டுது, என் கண்ணுக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். யார் இது? இன்விசிபிளாக இருக்குமோ? விசிபிளாண்டா? ஏய் கைஸ், அவன் விசிபிள் ஆகலை கைஸ். செம்மையான ஒரு கிளிச் இது. என்னடா போயிட்டு இருக்கிறாங்க? இல்லாட்டி மேலே வச்சு ஹெலிகாப்டர் சுற்றுதா? ஓகே, எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் ஃப்ரம் SPD பாய். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தோம், அடுத்த வீடியோவில் நம்ம காத்தவராயனுடைய ஒரு மிஷின் இருக்கும்ல, அது முடிச்சு நான் வீடியோ போடுவோம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாய் ஃப்ரம் SPD பாய்.